என் அன்பார்ந்த கூட்டாளி அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை தலைப்பணிந்தே தெரிவித்து விடுறேன். இன்றைக்கும் நாங்கள் வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம், நான் டுக்குச்சிக்கு பிக் பாஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. ஏன்னு சொன்னால் நான் பொலிட்டிக்கல் காமெடி, சினிமா காமெடி, மோட்டிவேஷன், என்டர்டைன்மெண்ட், சயின்ஸ், ஹெல்த் சயின்ஸ், வெஹிக்கிள் ரிவ்யூஸ் அப்படின்னு ஏராளமான தகவல்களை உங்களுக்கு தாரேன். அந்த வீடியோக்களையும் பார்க்கணும்னா என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக்கையும் வாக்கையும் தட்டி விட்டுட்டு உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் தெரிவிச்சுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல வந்திருந்தார் எலான் மஸ்க். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு போட்டியில் வந்திருந்தார். எலான் மஸ்க் மாதிரி வருவேனார். அவர் புள்ளி விபரம்லாம் போட்டு என்னென்னமோ கருத்துக்களை முன் வச்சார். அவர் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன்னு சொன்னார். பிக் பாஸ் வீட்டுக்கு வந்து பிஸ்னஸாக பண்ணிக்கிட்டு இருக்க போகிற, இல்லாட்டி வடை வைக்க போகிறையா, ஏன்டா இப்படியெல்லாம் பண்ணுறீங்கடா, எனக்கு கொல்லாமல் கொள்றீங்கடா நம்மளை அப்படின்னு அவரை வெளியே அனுப்பி வச்சுருந்தாங்க. வெளியே அனுப்பி வைக்கிறதுக்கு லாய்க்கான ஒரு நபர் தான். அது மட்டும் இல்லாமல் ஒரு கேப் டிரைவர் வந்திருந்தாங்க. அதாவது யாரையோ உள்ளே எடுத்து போடுறீங்க, இந்த மாதிரி ஆட்கள் ஒரு கைம்பெண்ணை எடுத்து உள்ளே போட மாட்டேங்கிறீங்களே, இவங்களுக்கு எலோ கார்டை கொடுத்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருக்கீங்க. ஆனால் இவங்களோட ரொம்ப திறமையான நபர்களையும் இப்படியோ ஆபாசம் காட்டிட்டு வந்தாலோ, இல்லாட்டி அழகாக இருந்தாலோ, இல்லாட்டி சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவாக இருந்தாலோ அவங்கள மட்டும்தான் முள்ளு கூட்டிட்டு வரீங்க. அது தவிர இந்த மாதிரி கைம்பெண்களை உழைச்சி சாப்பிடணும்னு விரும்புகிறவங்கள உள்ளே கூட்டிகிட்டு வர மாட்டீங்க. ஏன் இப்படி? அதுக்கடுத்ததாக ஜேசன் கௌசின்னு ஒருத்தர் வந்திருந்தார். ஜேசன் கௌசி அவர் வந்து பார்க்குறதுக்கே ஒரு வித்தியாசமாக இருந்தார். கராட்டியெல்லாம் நல்லா கிக் பண்ணார். அதை தவிர அவரை பார்க்குறதுக்கே ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. அந்த மாதிரியான நபர்களை சேர்த்துக்கொள்வது நல்லது. அது மட்டும் இல்லாமல் ஏனுங்க அப்படின்ட்டு கோயம்புத்தூர் தமிழ் பேசிக்கிட்டு ஒருத்தர் வந்திருந்தார். அவர் காமெடினாக இருந்தார். அவரை வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்து சேர்ந்தீங்க. அது கூட எனக்கு பொருத்தமாகப்படவில்லை. இருந்தாலும் கூட இதுக்கு முன்னுக்கு ஒரு பெண் வந்து நைட்டியை போட்டுக்கிட்டு வந்ததுக்காக வெளியே அனுப்பியிருந்தீங்க. சரி, அந்த பெண் மாதிரியே தான் நானும் கேட்குறேன். நைட்டியில் என்ன ஆபாசம் கண்டீங்க? நீங்கள் என்ன தப்பாக கண்டீங்க? நைட்டியை போட்டு வந்தா அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்லி நீங்கள் அந்த பெண்ணை, அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன தான் பண்ணுறாங்கன்னு உள்ளே போயிட்டு வச்சுருந்து பார்த்தா தானே தெரியும். அவங்க என்ன பண்ணுறாங்களே தெரியாது. நைட்டி போட்டுட்டு வந்தாங்கங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்கள வெளியில் அனுப்பிங்க. அதுவும் ஒரு அரைக்குறை நைட்டியாக இருந்தால் கூட பரவாயில்ல, முழுசாக தான் நான் உடுத்திட்டு வராங்க. இதை விடையெல்லாம் பிக் பாஸில் அரைக்குறை உடைகளோட முகம் பார்ப்பவர்களை நாங்கள் ஷோ பார்த்துட்டு வரோம். பார்த்துருக்க டைமில் முகம் சுளிக்கிற மாதிரி என்னடா அப்படி உடுத்திட்டு வாரா, இப்படி இருக்கா அப்படின்னு கேட்க தோணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஷோவானது அங்கே இங்கே கேமரா செட் பண்ணி வச்சு இவங்க இயல்பாக நடந்து கொள்கிறத படம் பிடித்து மக்களுக்கு காட்டி பணம் சம்பாதிக்கும் ஒரு நிகழ்ச்சி, டிஆர்பியை ஏற்றுறதுக்காக நடத்தப்படுற நிகழ்ச்சி. இந்த இடத்துல இப்படி தான் இருக்க போகிறாங்க. இந்த ஷோவை பார்க்குறப்ப காமன் மேன்ஸ்லாம் வரணும், பப்ளிக்கும் உள்ளே வரணும் அப்படின்னு தான் இந்த ஷோவை நடத்துகிறீங்க. சரி, பப்ளிக் ஒரு பக்கத்து வீட்டு பையன் உள்ளே வந்து விளையாண்டா உண்மையை சொல்லித்தான் ஆகணும். பக்கத்து வீட்டில் உள்ள பொடியெல்லாம் வந்து விளையாண்டா, பக்கத்து வீட்டு பெண்கள் எல்லாருமே வந்து விளையாண்டா இந்த ஷோவை எத்தனை பேர் வந்து பார்க்க போகிறாங்க? டிஆர்பி ரேட் வந்து இன்னும் குறையும். கொஞ்சம் ஃபேமஸான முகங்கள் இருந்தால் தான் இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே வேளையில் இந்த நிகழ்ச்சி போக போக தரம் குன்றிக்கிட்டே போகுது. அது நல்லா தெரியுது. ஏன்னு சொன்னால் முதல்ல ஓவியா, வையாபுரி, கஞ்சா கருப்பு, அது மட்டும் இல்லாமல் நமிதா, அந்த மாதிரி ஏகப்பட்ட திரை பிரபலங்களை, செலிப்ரிட்டிஸை உடவு கொண்டு வந்து போட்டிருந்தீங்க. அப்போ நிறைய பேர் பார்த்தாங்க. பிக் பாஸ் நிகழ்ச்சியை பார்க்குறதுக்காகவே சனம் கூடி டிவி முன்னாடி உட்காந்துருக்கும். ஆனால் இப்போ சும்மா ரீல்ஸ்லேயும் வலைத்தளங்கள்லையும் சும்மா போகிற போக்கில் போயிட்டு பார்க்குற மாதிரி தான் இந்த ஷோ வந்து இருந்துக்கிட்டு வந்திருக்கு. அதை தவிர இப்போ நடக்கிற கொமன்மேன் வந்து பங்கு பெற்ற நிகழ்ச்சி இன்னமும் சற்று குறைவடைய செய்யும். ஸோ இதை கொஞ்சம் கவனித்து பார்க்கணும்.
மேலும் பிக் பாஸ் வந்து சூடு பிடிச்சு போகணும்னா விஜய் சேதுபதிக்கு ஒரு நல்லது ஒரு வாய்ப்பு. இப்போ முன்னணி நடிகர்கள்லாம் சிவகார்த்திகேயன், சிம்பு அவங்க எல்லாம் குறைஞ்சிக்கிட்டு வராங்க. ரேட்டிங்கில் வந்து குறைஞ்சிக்கிட்டு வராங்க. குறைஞ்சிக்கிட்டு வந்து இப்போ இல்லாமலே போயிடுவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் ரசிகர்களிடையே வருது. அப்படி இருக்கப்ப விஜய் சேதுபதியினாலும் பிரஸ்தாபிக்க முடியவில்லை, நின்று நிலைக்கே இல்லை. ஸோ பிக் பாஸ் ஷோ வந்து அவருக்கு கிடைச்ச ஒரு கயிறு மாதிரி, அந்த கயிறை பிடிச்சி தான் மேலே வரையணும். ஸோ அவர் வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கிட்டாரு. ஏன்னு சொன்னால் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை முகத்தை காட்டுறோம். எத்தனை எபிசோட், இப்போ எத்தனை சனி ஞாயிறு எபிசோட் வருது, அந்த சனி ஞாயிறு எபிசோடில் வந்து முகத்தை காட்டிட்டு போகிறோம். அப்படிங்கிறப்ப மக்கள் மனசில் விஜய் சேதுபதி வருவார், சனி ஞாயிற்றுக்கிழமான விஜய் சேதுபதி வருவார் அப்படிங்கன்னு விஜய் சேதுபதியோட பேர் வந்து முணுமுணுக்கும், வாய்க்கள் முணுமுணுக்கும். அதே மாதிரி விஜய் சேதுபதியோட முகம் வந்து எங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். மற்றவங்க எல்லாம் சிம்பு, சிவகார்த்திகேயனாக இருக்கட்டும், ஆனால் மற்ற ஹீரோக்கள் யாரையும் மக்கள் இப்போ கணக்கெடுக்கிறதில்ல. ஏன்னு சொன்னால் மக்களுக்கு இருக்கும் வேலைப்பளு. வேலைப்பளு தான் இதுக்கான காரணம். நீ வேலைப்பளுக்கு மத்தியில் இவங்களையெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. ஸோ விஜய் சேதுபதிக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்தினா இன்னமும் கொஞ்சம் பிரகாசிக்கலாம். ஏன்னு சொன்னால் முன்பெல்லாம் கமல்ஹாசன் ஃபர்ஸ்ட் எபிசோட், செகண்ட் எபிசோட், தேர்ட் எபிசோட், ஃபோர்த், ஃபிஃப்த் வரைக்கும் நல்லா இருந்தார், நல்லா சுவாரஸ்யமாக கொண்டு போனார். அப்பைக்கப்போ தட்டி கேட்டார், அப்பைக்கப்போ தட்டி தூக்குனார் ஆக்களை. அந்த மாதிரி ஒரு புரட்சிகரமான ஐடியாக்களை உள்ளுக்கு கொண்டு வரணும், புரட்சிகரமான விஷயங்களை உள்ளுக்கு செய்யணும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்குறோம். ஸோ விஜய் சேதுபதி இந்த இடத்துல இன்னமும் நல்லா செயற்பட்டு இன்னமும் தனது பெயரை பிரகாசிக்க செய்யலாம். சரி, இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் விடைபெறுவது உங்கள் கூட்டாளி ரோயல். பாய், டேக் கேர்.